எல்லாரும் சொல்லுவாங்க, கஷ்டம் வருது துன்பம் வருது, கஷ்டம் வருது துன்பம் வருது, அடடடடா என்னால் தாங்க முடியாத வாழ்க்கையடா, இந்த கஷ்டம் என்னை எதிரிக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார். எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார். அவருக்கு தெரியும், அந்த சிவனடியார்களுக்கு தெரியும், இறைவன் எதை செய்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்காகத்தான் அதை செய்வார் என்பது அவர்களுக்கு ஆழ் மனதில் ஒரு அதீத நம்பிக்கையானது இருக்கும். அதே போல அவர்கள் எண்ணமும் அதே போல் தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கீழே தள்ள மாட்டார், நானாக கீழே விழுக போனாலும் என் கையை பிடித்து தூக்கி விடுவார், என்னை தாங்கிக் கொள்வாரே தவிர எனக்கு எந்த நேரத்திலும் தீமை செய்யாதவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது சிவனடியார்கள் மத்தியிலே மனதிலே ஆழமாக இருக்கும். குழந்தை பருவமாக இருந்து வாலிப பருவம் மீதி வயோதிக பருவம் வரை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு தகுந்தவாறு மனதிலும் சில தாக்கத்தை உண்டு பண்ணி பல குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும் அதிலே ஒரு தெளிந்த ஞானம் போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்மை அவர் ஆட்கொண்டு இறைவனை பற்றிய எண்ணங்களை மனதிலே உதிக்கச் செய்து அவரை பற்றிய எண்ணங்களை மேலோங்கச் செய்து அதன் வாயிலாக உண்மையை உணர்வதற்கு அவர் வழிகாட்டுகின்றார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு மரமானது அந்த விதையிலிருந்து வளர்கிறது, விருட்சமாகிறது, மீண்டும் மண்ணோடு மண்ணாக போகின்றது. நீங்க உலகத்துல மாற்ற முடியாதது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் ஒன்றே. இந்த அழிவு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கக்கூடியது, சம்ஹாரம் அப்படிங்கிறது. அதே போலதான் இந்த உயிரை தாங்கி வந்திருக்கின்ற இந்த உடலானது மெல்ல மெல்லமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அடைந்து முதிர்ச்சி அடைந்து இதுல எதுவும் செயலாற்ற முடியாதுன்னு தெரிந்து கொண்ட பின்னர் வேறு ஒரு கூட்டை தேடி இந்த உயிரானது போய்விடும், அந்த கர்மாவை சுமந்து கொண்டு. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இந்த உடலை கிடத்தி கொண்டு இந்த உடலுக்கிட்ட பெயரை சொல்லிக் கொண்டு போய்விட்டார் அப்படின்னா எங்க போனார், யாரு போனார், எங்க போனார் அப்படிங்கிற கேள்வியை மனதினுள்ள எழுப்பி பாருங்கள், தெரிந்துவிடும். போனவரை எத்தனை காலத்திற்கு நாம் நினைத்திருக்க போகின்றோம் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். இந்த உலகத்துல ஒருவேளை யாராவது போயிட்டு அவர்களை எத்தனை காலத்திற்கு நாம் நினைவிலை நிறுத்தி இருப்போம் அப்படிங்கிறது பெரிய சுவாரஸ்யமான விஷயம். நான் பொய்யெல்லாம் கூறவில்லை, நினைத்து பாருங்கள். இவர் இல்லை என்றால் என் உலகமே இல்லை என்று சொன்னவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். இவர்கள் இல்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் பிரிந்தாலும் பிரிவிற்கு அப்புறமாக அது எத்தனை காலங்களுக்கு அந்த பிரிவானது நீடித்தது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன போலதான் ஒவ்வொருவரும் ஒரு கர்மத்தை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அவர்களின் கால பயணம் முடியும் போது அவர் பாட்டுக்கு அடுத்த உடலை தேடி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உடலை பெற்று பெற்று மீண்டும் மீண்டும் பிறந்து வருவதல்ல இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனின் அற்புதத்தை உணர்வதற்காக அரும் பெரும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டு அவருடன் ஐக்கியமாவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழலிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டுதான் இருக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை உணர்ந்து கொண்டோமேயானால் இறைவனை தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம். நண்பர்களே, இறைவனை தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம்.